முதல்ல இருமொழி ஆதரவு கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டிலேருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டாக வாங்கிக்கிறீங்க, ஆனால் தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. இங்கே படிக்கிற நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க, ஆனால் மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க. நான் சொல்லிட்டேன், படிக்காத ஆளுங்க நீங்கள், மாணவர்கள் வருங்காலத்துக்கு எடுக்காதீங்க. மும்மொழி இல்லை, 4 மொழி 5 மொழி கூட அவன் படிக்கட்டும், அவன் வாழ்க்கையில் முன்னேறட்டும். படிக்காத அரசியல்வாதி உள்ளே வராத, இருமொழியை பற்றி பேசாத. இந்தி திணிப்பை எதிர் நாங்களும் வரோம். ஹிந்தி திணிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்தி இருக்கட்டும், நான் படிச்சுக்கிறேன் என்னுடைய வருங்காலத்துக்கு. ஆனால் நீ இந்தியை திணிச்சேன்னா நான் தான் முதல்ல எதிர்ப்பேன். இந்தியை திணிக்கக்கூடாது. இந்த ஐபிசி சிஆர்பிசிக்கு இந்தி பேரை வச்சு கூத்தரிச்சிங்கல்ல, அந்த வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா நாங்கள் தான் எதிர்ப்போம். அதனால் இந்த 2 மொழியில் இன்னும் திருந்த மாட்டேங்கிறாரு விஜய். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதனால் விஜய் திருந்துங்க. படித்தவங்க யாரையாச்சும் கூப்பிட்டு கேளுங்க, வருங்கால மாணவர்களுக்கு எது நல்லது. சும்மா அந்த திமுக காரன் இதை வச்சுக்கிட்டு பண்ணாதீங்க.